பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங் எவ்ரிவன். எல்லாரும் சுகமாக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 3:9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். வேர் ஆர் யூ? தேவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், எங்கப்பா இருக்கிற? இந்த கேள்வி நாம் அநேகரிடத்திலே கேட்கிறதான ஒரு காரியம்தான். சாட் பண்ணும்போது, பிறரை விசாரிக்கும் பொழுது, எங்கே இருக்கிறீர்கள், வந்து விட்டீர்களா, எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்பது எல்லாருக்கும் பழக்கப்பட்டதான ஒரு கேள்வி. ஒரு அம்மாவுக்கு தன் கணவன் மேலே ரொம்ப சந்தேகம். அவங்க வேலைக்கு போவாங்க. கணவர் வீட்டில் இருக்காரா இல்லை வெளியில் எங்கேயும் சுத்த போயிட்டாராங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க வேலைக்கு போயிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, என்னங்க எங்கே இருக்கீங்க, வீட்டில் தான் இருக்கீங்களா அப்படிம்பாங்க. ஆமாம்மா வீட்டில் தான் இருக்கேன். மிக்ஸி போடுங்க அப்படிம்பாங்களாம். உடனே அவர் மிக்ஸி போட்டு காட்டுவார். ரைட், வீட்டில் தான் இருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு, என்னங்க எங்கே இருக்கீங்க, வீட்டில் தான்மா இருக்கிறேன், எங்கே மிக்ஸி போடுங்க, மிக்ஸி போட்டு காட்டுவார். ரைட், ஓகே. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த அம்மா வேலையிலேருந்து சீக்கிரமாக சொல்லாமல் வந்துட்டாங்க வீட்டுக்கு. வழக்கமான டைமுக்கு முந்தைய வந்துட்டாங்க. வந்தால் வீட்டில் புருஷன் இல்லை. புருஷனை காணணுன்னே இந்த அம்மாவுக்கு சந்தேகம். என்ன இப்போ தானே ஃபோன் பண்ணோம், காணுமே அப்படின்னோடனே மகன் உட்காந்துருந்தான். வேண்டாம் கேட்டாங்க, எங்கடா அப்பாவை அப்படின்னு. ஏம்மா அப்பா அப்பவுமே வெளியில் போனாருமா, போகும்போது மிக்சியும் சேர்த்து தூக்கிட்டு தான் போனார் அப்படின்னா. ஒரு விளையாட்டுக்காக, நகைச்சுவைக்காக இதை சொன்னாலும் இன்றைக்கி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார், எங்கே இருக்கிறாய்? நாம் சரியான இடத்தில்தான் நின்று கொண்டிருக்கிறோமா? ஆதாமை ஏவாளையும் தேவன் தம்முடைய சாயலாகவே படைத்து அவர்களோடு உலாவுவதற்காக, பேசுவதற்காக, உறவாடுவதற்காக தினமும் தேடி வருவாராம். அப்போ ஒரு நாள் வரும்போது அவங்கள அந்த இடத்துல காணும். இவங்களும் ரெடியாக இருப்பாங்க. கர்த்தர் வருவார், குடும்ப ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு பாயெல்லாம் போட்டு பாட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக இருப்பாங்கன்னு வைங்களேன். கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் வந்துடுவார். இப்படி ஒவ்வொரு நாளும் ரிசீவ் பண்ணுறவங்க அன்னைக்கு பார்த்து ஆண்டவர் முன்னக்கூட்டியே வந்துட்டார், இவங்களை காணும். என்னடா காணுமே, எப்பவும் நமக்கு முந்தி வந்திருப்பானே, எங்கே போனான் அப்படின்னு தான் கேட்குறாரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? என்ன நீ இந்த இடத்துல இந்த நேரத்தில் இருக்கிறவனாச்சே, இதுவரைக்கும் தவறாமல் இந்த உறவில் நீ சரியாக இருந்தாயே, இது எனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் அல்லவா, நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது சத்தமே இல்லை. திரும்ப திரும்ப கேட்டிருப்பாரு. தான் சொல்கிறா. அப்போ தான் ஆண்டவருக்கே புரிஞ்சு போச்சு. அவர் கேட்குறாரு, தப்பு பண்ணிட்டான், ஏதோ மகிமையை இழந்துட்டாங்கிறத உணர்ந்தார், அவர்களை தோட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். கண்பானவர்களே, இன்றைக்கி நம்முடைய கால்கள் எங்கே இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் நம்முடைய கால்கள் எங்கே இருக்கிறது? ஆராதனை நேரத்தில் நம்ம எங்கேயாவது, அன்றைக்கி தானே லீவுன்னு எங்கேயாவது கடைகளுக்கு போகிறோமா, இல்லை சொந்தக்காரங்க வீடுகளுக்கு போகிறோமா, நிகழ்ச்சிகளுக்கு போகிறோமா? சபையில் ஜெபம் நடக்கும்போது நம்ம வீட்டில் சும்மா உட்காந்து செல்ல நோண்டி டிவி பார்த்துட்டு இருக்கிறோமா? நம்ம எங்கே இருக்கிறோம்? விசேஷித்த கூட்டங்கள் நமக்கு அழைப்பு வந்திருக்கும் பொழுது நாம் அங்கே இருக்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக நாம் பிரயாசப்படுகிறோமா? எங்கே இருக்கிறோம்? எங்கே உட்கார்ந்து நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யோனா தான் இருக்க வேண்டிய இடத்திலே இல்லை. இருக்க வேண்டிய இடத்துல இல்லாதபடியினாலே எல்லாருக்கும் நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற ஒரு நபராக இருந்ததை நாம் பார்க்கிறோம். தேவன் வைத்த இடத்திலே நாம் இருப்போமே ஆனால் நிச்சயம் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து, ஆண்டவரே நீங்கள் வச்ச பாதையை விட்டு நான் விலகி போகக்கூடாது, என்னுடைய ட்ராக்கில் நான் கரெக்டாக போயிட்டே இருக்கணும். மற்றவங்களை பார்த்து தெரியாமலோ தெரிஞ்சோ அங்கிட்டும் இங்கிட்டும் நான் மாறி போய் விடக்கூடாது. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதபடி என் பாதையிலே, நீர் நியமித்த பாதையிலே நான் ஓடுவதற்கு நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. உங்கள் வழியில் நில்லுங்க, உங்கள் இடத்துல நில்லுங்க, உங்களுக்கு குறித்த தேவனுடைய சித்தத்தை செய்யுங்க. அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆதாமை தேடினார், எங்கே இருக்கிறாய் என்று. இன்னைக்கு உங்களையும் தேடுகிறார். அதிகாலையிலே ஆண்டவர் உங்களை தேடி வீட்டுக்கு வருகிறார். உங்களுக்குன்னு ஒரு ஜெப நேரத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். அப்பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை தேடுகிற நபராய் இராதபடி, நீர் தேடும் முன்பே நாங்கள் அந்த இடத்துல வந்து நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றும். அனுதினமும் உம்மோடு ஒரு உறவு வைத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும்.
தேவையில்லாத இடத்துல நாங்கள் போய் நிற்காதபடி, தகுதியில்லாத இடத்துல நாங்கள் போய் நிற்காதபடி, உம்மை ஆராதிக்க வேண்டிய இடத்துல அங்கேயும், உம்மை தேட வேண்டிய இடத்துல அங்கேயும் எங்கள் கால்கள் நிற்க நீர் கிருபை செய்யும். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாள் எங்களுக்கு வெற்றியாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.